டயபெட்டிஸ் அப்படின்னு வந்துட்டா நம்ம வந்து ஒரு பழைய பழமொழியை ஞாபகம் வச்சுக்கணும். அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு. அமிர்தமே நஞ்சுன்னும் போது நம்ம பழத்தை பற்றி சொல்ல தேவையில்லை. ரெண்டாவது, நிறைய பதிவுகளில் வந்து சில தவறான இன்ஃபர்மேஷன்ஸ் வருது. ஏன் சாப்பிடலாம், எல்லாம் சாப்பிடலாம், வாழைப்பழம் சாப்பிடலாம், மாம்பழம் சாப்பிடலாம், பலாப்பழமே சாப்பிடலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது தப்பு தான். ரொம்ப கனிஞ்ச பழம்னா ரொம்ப சுட்டப்பழம். அது வந்து நிறைய பேர் வந்து அதில் ஏறாதுன்னு சொல்லுவாங்க. பட் என்னுடைய நோயாளிகளே வந்து சொல்லுறாங்க, என்ன டாக்டர் இப்படி சொல்கிறாங்க, நீங்கள் வந்து சொல்லுங்கள், அது சாப்பிட்டா எவ்வளோ சுகர் ஏறும். அனைவருக்கும் வணக்கம். நான் புதுச்சேரி MVR மெடிக்கல் சென்டர்லேருந்து டாக்டர் MR வித்யா பேசுகிறேன். நம்ம சமீபத்திய வீடியோஸ்லாம் வந்து டயபெட்டிஸ் உள்ளவங்க என்னென்ன சாப்பிட்லாம், என்ன முறைகள், எதை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிகிட்ருக்கோம். ஸோ இதில் நிறைய பேர் வந்து சந்தேகங்கள் கேட்டது அப்படின்றது ஃப்ரூட்ஸில். ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக இன்னும் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் பற்றியும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து நல்லது தான், இல்லைன்னு சொல்ல. இயற்கையாக உள்ள உணவு நிறைய வந்து அட்வான்டேஜ் இருக்குது. என்னன்னா அதில் நார் சத்து நிறைய இருக்குது, நிறைய விட்டமின்ஸ் இருக்குது, நிறைய மினரல்ஸ் இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் டயபெட்டிஸ் அப்படின்னு வந்துட்டா நம்ம வந்து ஒரு பழைய பழமொழியை ஞாபகம் வச்சுக்கணும். அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு. அமிர்தமே நஞ்சுன்னும் போது நம்ம பழத்தை பற்றி சொல்ல தேவையில்லை. எஸ்பெஷலி இந்த பிளட் சுகர் இஸ் அன்கண்ட்ரோல், நம்மளை கண்ட்ரோல்லே இல்லை, அதிகமாக இருக்குன்னும் போது அது எப்பேற்பட்ட நல்ல உணவாக இருந்தாலும், நல்லது பண்ணக்கூடிய பழமாக இருந்தாலும் அதை சாப்பிடக்கூடாது தான். மேபி 3 days, மேபி 5 days, மேபி 1 week. அந்த டைமில் வந்து அந்த டயட்டீஷியனோ டாக்டரோ என்ன சொல்கிறாங்களோ அந்த ஃபுட்டை ஒரு வாரமாவது ஃபாலோ பண்ணாதான் நம்ம சுகர்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக கண்ட்ரோல் கொண்டு வர முடியும். அதை வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, நிறைய பதிவுகளில் வந்து சில தவறான இன்ஃபர்மேஷன்ஸ் வருது. ஏன் சாப்பிடலாம், எல்லாம் சாப்பிடலாம், வாழைப்பழம் சாப்பிடலாம், மாம்பழம் சாப்பிடலாம், பலாப்பழமே சாப்பிடலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது தப்பு தான். அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. நம்ம வந்து பழங்கள் நல்லதுன்னாலும் அளவு வந்து ரொம்ப முக்கியம். எந்த பழமாக இருந்தாலும் அளவு தான். இப்போ சில பேருக்கு வந்து டயபெட்டிஸ் பார்டரில் இருக்கும், ப்ரீ டயபெட்டிஸில் இருக்கும். அவங்களுக்குலாம் வந்து வெயிட் லாஸ் பண்ணாலே டயபெட்டிஸ் போகாமல் தடுக்கலாம், டயபெட்டிஸ் வந்ததை குணப்படுத்தலாம். அதுக்கான முயற்சிகள்லாம் இப்போ நடந்துட்டுருக்கு. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வேறு டயட் சொல்லுவோம், ஆல்டுகெதர். அவங்க வந்து இதை மறந்துடும். அவங்களுக்கு சில பழங்களும் கூட சாப்பிட்லான்னு சொல்லுவோம். அவங்களுக்கு கார்போஹைட்ரேட், நீங்கள் வந்து காலை உணவுக்கே வெறும் பழத்தை எடுங்கன்னு சொல்லுவோம், காய்கறிகள் எடுங்கன்னு சொல்லுவோம், அது வேற. பட் டயபெட்டிஸ் இருக்குது, மாத்திரைகளில் இருக்கும், சில காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. டயபெட்டிஸ் வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, இன்சுலின் போட்டுக்கிறோம். இந்த மாதிரிலாம் இருக்கிற குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸ் டயட்டீஷியன்ஸ், டாக்டர்ஸ் சொல்கிற அட்வைஸ் கேட்குறது நல்லது. ஸோ இப்போ நான் வந்து எது சாப்பிட்லாம், அப்படி பழங்கள் என்னென்ன சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஆப்பிள். ஆப்பிள் வந்து ரொம்ப நல்ல பழம். ஈவன் கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்க கூட ஆப்பிள் சாப்பிட்லாம். இப்போ நான் சொல்கிற மற்ற பழங்கள்லாம் கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்க செக் பண்ணி தான் சாப்பிடணும். அவங்க டயட்டீஷியன் கிட்ட கேட்டுக்கணும், இல்லை டாக்டர்ஸ் கிட்ட கேட்டுக்கணும். கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு நிறைய பழங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆப்பிள் இஸ் வெரி குட். அதில் நார் சத்து இருக்குது, கார்போஹைட்ரேட் இருக்குது. பட் இருந்தாலும் அந்த தோலோட சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அப்போ வந்து நம்மளுக்கு நிறைய ஃபைபர் அது எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். இட் இஸ் குட் ஃபார் ஹார்ட். அதுக்கப்புறம் மாதுளம்பழம் சாப்பிடலாம். இதெல்லாம் வந்து நான் முன்பே பழைய வீடியோவில் சொன்ன மாதிரி பிரேக்ஃபாஸ்டோடையும், காலை உணவோடையும், மதிய சாப்பாடோடையும், இரவு உணவோடையும் சேர்த்து பழத்தை சாப்பிடக்கூடாது. அது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, அளவாக தான் சாப்பிடணும். அதாவது அதிகபட்சம் 100 கிராம், பொதுவாக வந்து 50 to 75 கிராம் தான் பெர்மிட்டட் குவான்டிட்டி. அவ்வளோதான் சாப்பிடணும். அது காலையில் ஒரு 11 to 12 அந்த ஸ்நாக் இதில் மிட் மார்னிங் சாப்பிடலாம். இல்லாட்டா சாயந்தரம் ஒரு 4 to 5 அப்போ சாப்பிடலாம். சரிங்களா? நைட்டும் சாப்பிடக்கூடாது. நைட்டு சாப்பிட்டா ஃபாஸ்டிங் சுகர் ரைஸ் ஆகும். ஸோ நிறைய பேர் நைட்டு வாழைப்பழம் சாப்பிட்டே தீருவேன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஆல்டர்னேட் இது நாங்கள் சொல்லுவோம். பப்பாளி பழம் சாப்பிடலாம். பப்பாளி பழம் காய்வாட்டாக இருக்கணும். குவான்டிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட், லிமிட்டாக இருக்கணும். எல்லாமே அதான் அந்த 75 கிராம் ஒரு கையளவு. ஆரஞ்சு சாப்பிடலாம், சாத்துக்குடி சாப்பிடலாம். இந்த எந்த பழத்தையுமே ஜூஸ் ஆக்கி சாப்பிடக்கூடாது. வயசானவங்க, இல்லை பல்லில் ப்ராப்ளம் இருக்குது, கடிக்க முடியாது, அப்படி உள்ளவங்க மட்டுமே ஜூஸை சாப்பிடணும். அதுவும் ரொம்ப அளவு குறைச்சிரும். அந்த மாதிரி சாப்பிட சொல்லுவோம். மற்றவங்கெல்லாம் ஜூஸ் இல்லாமல் பழமாக சாப்பிடணும். அந்த சுளைகளோடு அப்படி சாப்பிட்டாதான் பூரணமான ஒரு நல்ல பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும்.
அந்த நார் சத்து. கிவி பழம்ன்றது சாப்பிட்லாம், நல்லது. ட்ராகன் ஃப்ரூட்டுன்றது அது சாப்பிட்லாம். அப்புறம் பெரிஸ் சாப்பிட்லாம், ஃப்ரெஷ்ஷாக உள்ளது. ஸ்ட்ராபெரிஸ் வெரி குட், அது சாப்பிட்லாம். அது ஸ்ட்ராபெரிஸ் நீங்கள் ஒரு பெரிய கப் அளவு சாப்பிட்டா கூட கேலரிஸ் ரொம்ப ஏறாது, ரொம்ப நல்லது, சாப்பிட்லாம். ப்ளம்ஸ் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. 3 to 4 சாப்பிட்லாம். ரொம்ப இனிப்பு இல்லாத கொஞ்சம் புளிப்பு சுவை அந்த மாதிரி உள்ள பழங்கள்லாம் ரொம்ப நல்லது. பச்சை திராட்சை சாப்பிட்லாம். பச்சை திராட்சை வந்து ஒரு 10 to 15 வரைக்கும் சாப்பிட்லாம். நம்ம டெய்லியே கூட எடுத்துக்கக்கூடிய பழங்கள் அப்படின்னு பார்த்தா கிடைக்கிற இடத்துல பேரிக்காய் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. அது வந்து ஒரு பழம் சாப்பிட்லாம் டெய்லி இந்த 11 மணிக்கு காலையில். அப்படி இல்லாட்டா கொய்யாப்பழம் வந்து ஒரு சின்ன சைஸ்னா 1 to 2 சாப்பிட்லாம். கொஞ்சம் பெரிய கொய்யாப்பழம்னா பாதி அளவு சாப்பிட்லாம். ரொம்ப பழமாக இருக்கக்கூடாது, ஒரு 3/4 பழமாகவோ செம்பழமோ இல்லை காயாகவோ சாப்பிட்டா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம சாப்பிட்ற பழத்தில் இன்னும் 2 இன்ட்ரெஸ்டிங்கான பழம் இருக்குது. ஒன்று நாவல் பழம். நாவல் பழத்தை நிறைய பேர் சொல்லுவாங்க அது டயபெட்டிஸே க்யூர் பண்ணும், அதை வந்து நிறைய சாப்பிடலாம் அப்படின்லாம். எல்லாம் அளவு தான், தாராளமாக நாவல் பழ கொட்டைக்கு அதோடைய துவர்ப்பு தன்மை, அந்த தன்மைக்கு ரொம்ப நல்லது அது டயபெட்டிஸ்க்கு. ஈவன் கொட்டையோட கடிச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லது. சாதாரணமாக நாவல் பழம் மட்டும் சாப்பிட்றதுன்னா ஒரு 6 to 8 பழம் சாப்பிட்லாம். ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப கனிஞ்சு போய் இருக்கிறத அவாய்ட் பண்ணிடுது. நெக்ஸ்ட் அதே மாதிரி இளந்தம்பழமும் ஒரு 5 அல்லது 6 சாப்பிடலாம் ஒரு சமயத்தில், அவ்வளோதான். தவிர்க்க வேண்டியது ட்ரை ஃப்ரூட்ஸ் நிறைய அவாய்ட் பண்ண சொல்லுவோம். இந்த டேட்ஸு அதெல்லாம் நிறைய பேர் பேரிச்சம்பழம் சாப்பிட்டா தான் ரத்தம் இம்ப்ரூவ் ஆகும், அது 2-3 சாப்பிடுவேன்னு சொல்லுவாங்க. அப்படி சாப்பிடக்கூடாது. டேட்ஸ் வந்து யார் சாப்பிடலாம், ஃப்ரெஷ்ஷாக உள்ள டேட்ஸு 1 or 2 ஈவினிங்ஸில் எடுத்துக்கலாம், அது மெட்ரோஸ்லாம் கிடைக்கும், அந்த மாதிரி சாப்பிட்லாம். திராட்சை ட்ரை ஆனது அவாய்ட் பண்ணுறது நல்லது. அது என்ன கேலரிஸும் ரொம்ப டென்ஸாக இருக்கும், தண்ணி சத்து மட்டும்தான் குறையும். ஸோ அதனால உலர் திராட்சை அவாய்ட் பண்ணணும். முந்திரி பருப்பும் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுங்க. பிஸ்தா வேண்டாம். சாப்பிடக்கூடியதுன்னா பாதாம் பருப்பு ரொம்ப நல்லது. ஒரு நாளைக்கு 3 to 5 எடுத்துக்கலாம். அதெல்லாம் அதுக்கு மேலே சாப்பிட்டா ரொம்ப, அது அளவோட சாப்பிட்டா குட் ஃபேட்ஸ், அது நல்லது. பட் கேலரிஸ் அதிகம். அதனால் 10-15ன்னு போச்சுன்னா அதுவே வந்து நம்மளுக்கு வெயிட் ஏறுறதுக்கு காரணமாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ 2 இட்லியோட ஒரு 6 அல்லது 8 ஊற வச்சு, முதல் நாள் ஊற வைத்து அந்த தோலை எடுத்துட்டு அந்த பாதாம் பருப்பு சாப்பிட்றது இட்ஸ் எ குட் ஆப்ஷன். அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். வால்நட்ஸ் சாப்பிட்லாம், அது வந்து 3 to 4 சாப்பிட்லாம், எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து உலர் பழங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸில். மற்றதை எல்லாமே பழங்களை ட்ரை பண்ணிவிட்டு சுகர் சிரப்பில் முக்கி எடுத்திருப்பாங்க. வேறு எந்த ட்ரை ஃப்ரூட்ஸும் சாப்பிட வேண்டாம், தவிர்க்கணும். சீத்தாப்பழம் சாப்பிடக்கூடாது, சப்போட்டா பழம் சாப்பிடக்கூடாது, மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது. அது ஏன் சாப்பிடக்கூடாதுன்னா அதுலெல்லாம் சுகர்ஸை வந்து ரொம்ப கனிஞ்ச பழம்னா ரொம்ப ஷூட்டப் ஆகும். அது வந்து நிறைய பேர் வந்து அதில் ஏறாதுன்னு சொல்லுவாங்க. பட் என்னுடைய நோயாளிகளே வந்து சொல்லிருக்காங்க, என்ன டாக்டர் இப்படி சொல்கிறாங்க, நீங்கள் வந்து சொல்லுங்கள் அது சாப்பிட்டா எவ்வளோ சுகர் ஏறும். மாம்பழ சீசனில் நிறைய பேர் டயபெட்டிக்ஸாக மாறி இருக்காங்க. பலாப்பழம் சாப்பிட்டு 100-200 ஹை ஆகிட்டு 400-500 வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை தான் சொல்கிறேன். அளவாக வந்து சாப்பிட தெரிஞ்சவங்க, சுகர் ரொம்ப கண்ட்ரோலில் இருக்கிறவங்க, டாக்டரோட அட்வைஸ் பேரில் அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு என்னைக்கு சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கு தகுந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் மற்ற மீலில் பண்ணணும். இப்போ 11 o'clock ஒரு பலாச்சோளம் சாப்பிட போகிறேன் அப்படின்னா லஞ்சு கொஞ்சம் குறைக்கணும். ரைஸை நான் எதுவுமே அட்ஜஸ்டே பண்ண மாட்டேன், அப்படியே சாப்பிடுவேன்னு சொன்னால் சுகர்ஸ் ரைஸ் தான் ஆகும். ஸோ மிகவும் கனிந்த பழங்களை அவாய்ட் பண்ணணும். இந்த பழங்கள் அவாய்ட் தான் பண்ணணும். பட் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னா ஒன்லி வித் டயட்டீஷியன்ஸ் அட்வைஸ், எந்த டயத்தில் சாப்பிட்லாம், எவ்வளோ சாப்பிட்லாம், இப்போ இருக்கிற கரண்ட் சுகர் லெவல்ஸ்க்கு அது ஓகேயா, அதெல்லாம் தெரிஞ்சுட்டு எடுத்துக்கோங்க. அடுத்தாப்புல வர பெரிய ப்ராப்ளம் இந்த செவ்வாழைப்பழம். அது நல்லது தான். செவ்வாழை ஜூஸே டயபெட்டிக் சாப்பிடலான்னு சொல்கிறாங்க. மிக 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 தவறானது. செவ்வாழைப்பழம் சாப்பிட்டா ஒரு 30 கிராம் அளவுக்கு தான் சாப்பிட முடியும், அவ்வளோதான். அதுவும் சுகர் ரொம்ப கண்ட்ரோலில் இருக்குது, இல்லை லோ சுகர் ஆகுதுன்ற சமயத்தில் வாழைப்பழம் யூஸ் பண்ணலாம். மற்றபடி ரெகுலராக அந்த பூவம்பழம் அதெல்லாம் சாப்பிட்றது கூடாது. மலைப்பழம், சிறிய பழம் சாப்பிடலாம், அவ்வளோதான். பழமும் ரொம்ப கனிஞ்சு தோல்லாம் கருப்பாக இருக்கிற மாதிரி இருந்தால் ரொம்ப ரைப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அதில் வந்து ரொம்ப அதிக அளவில் கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கும், அதை சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் காய்வாட்டாக சாப்பிடணும். கருப்பு திராட்சை அதே மாதிரி தான் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா 4-5ல் நிறுத்த முடியும்னா டேஸ்ட்டுக்கு சாப்பிடலாம். பைனாப்பிள் வந்து குறைந்த அளவில் சாப்பிடலாம். அதற்கப்புறம் இன்னொரு பொதுவாக சந்தேகம் கேட்குறது அப்படின்னா
தர்பூஸ் பழம் சாப்பிடலாமா, கின்னி பழம் சாப்பிடலாமா? அது ஜூஸாக சாப்பிட்டா சுகர் ரொம்ப ஏறும். தர்பூஸ் பழம் ஒரு 30 கிராம் அளவுக்கு அந்த மாதிரி ஒரு 4-5 பீஸ் சின்ன சின்ன ஒல்லியாக உள்ளது சாப்பிடலாம். அதே மாதிரி தான் கிட்னி பழம், அது நிறைய சாப்பிடக்கூடாது. ஸ்வீட் கார்ன் வந்து சாப்பிடக்கூடாது தான். ஸ்வீட் கார்ன் வந்து டைரெக்டாக சுகர்ஸ் ரொம்ப ரைஸ் பண்ணும். ஸோ அதை ரேர்லி யூ கேன் டேக், அந்த மாதிரி தான் அது சொல்ல முடியும். ஸோ இப்போ சாப்பிடக்கூடிய பழங்கள்னு சிலது சொல்லியிருக்கேன். இதில் ஃப்ரூட் சாலட் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டோன்னா குவான்டிட்டியில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதான் மொத்தமாகவே ஒரு 75 கிராமுக்கு தாண்டி போகாமல் பார்த்துக்கணும். இன்னொன்று, ஒரு நாளைக்கு ஒரு பழம் மட்டும் சாப்பிடணும். காலையில் ஒரு பழம் சாப்பிட்டேன், ஈவினிங் ஒரு பழம் சாப்பிட்டேன், நைட்டுக்கு ஒரு பழம் சாப்பிட்டேன்னா சுகர்ஸ் ரொம்ப ஏறும். ஒரு நாளைக்கு ஒரு பழம் தான் அளவாக சாப்பிடணும். ஸோ 75 கிராம்ஸ் சொல்லியிருக்கேன், அது 100 வரைக்கும் கொஞ்சம் கூட போகலாம். அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணால் நம்ம ஃப்ரூட் டெய்லி ஒரு ஃப்ரூட்டுன்னு போது வெரைட்டியாகவும் சாப்பிடலாம், சாப்பிட்ட திருப்தியும் இருக்கும்.